வணக்கம் ட்ரேடர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸுங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்காகவே போடக்கூடிய ஒரு சீரீஸ். இதில் பேசிக்ஸ்லேருந்தே ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறமா ஆப்ஷன் பையிங் யார் பண்ணணும், ஆப்ஷன் செல்லிங் யார் பண்ணணும், யாரெல்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பிகினர்லேருந்தே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் பையர்னா யார், செல்லர்னா யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் பையர்னா யார், செல்லர்னா யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் அதுக்கப்புறம் தான் உங்களால் எப்போ நம்ம ஆப்ஷன் பை பண்ணணும், எப்போ நம்ம ஆப்ஷனை செல் பண்ணணும், இல்லை யார் ஆப்ஷனை பை பண்ணணும், இல்லை யார் ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு வரும். அதை பற்றி கொஞ்சம் படிச்சிடலாங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஜய் அண்ட் வேணு அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இதில் அஜய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையர், வேணு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர். ஆப்ஷன் செல்லர்ஸா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இப்போது இதில் அஜய் பாருங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜய் வந்து 1 ஏக்கர் ஆஃப் லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கிட்ட இருந்து? வேணுகிட்ட இருந்து. ஸோ இவர் பையர், இவர் செல்லர். ஸோ அப்போ செல்லர்கிட்ட இருந்து பையர் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறார். எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் உடனடியாக அவர் வாங்கணும்னு நினைக்கல. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? 6 மாதம் கழித்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே அது போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் 5 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து 6 மாதம் கழித்து 5 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு தகவல் அஜய்க்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இடத்துல ஹைவே ப்ராஜெக்ட் வர்ற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது அந்த நிலத்தை நம்ம முன்னாடியே வளைச்சி போட்டோம் அப்படின்னா அது வரும்போது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து யார், அஜய் நினைக்கிறாரு. சரி, இந்த ஹைவே ப்ராஜெக்ட் வர்றது ஏன் வேணுக்கு மட்டும் தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்தால் தான் நெசம். வேணுக்கு இப்போ ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துடலாம். அப்படி 1 லட்ச ரூபா இப்போ கிடைக்குதுல நம்மளுக்கு, நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வேணு நினைக்கிறாரு. ஸோ 2 பேருமே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. அதாவது 6 மாதம் கழித்து அந்த 1 ஏக்கர் நிலம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். அப்போ போகும்போது நான் வந்து உங்களுக்கு வாங்கிக்கிறேன். நான் வந்து சொன்ன அந்த தொகைக்கு வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். 5 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிக்கிறேன். என்னானாலும் சரி 6 மாதம் கழித்து நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருவேன். ஆனால் சப்போஸ் அதனுடைய மதிப்பு 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் போதுன்னு வச்சுக்கங்களேன், நான் 5 லட்சம் தான் கொடுப்பேன். அதுதான் அக்ரிமெண்ட்டு. இப்போ அதுக்கு முன்பணமாக அட்வான்ஸாக 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். இப்படிங்கிறதான் இந்த அக்ரிமெண்ட். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த ஆப்ஷன் பையரான அஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா அப்ஃப்ரண்ட்டு மார்ஜினாக அவர் கொடுத்துட்றாரு, அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்றாரு. இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆப்ஷன் பையர் ஹேஸ் த ரைட் டு பை த ஆப்ஷன்ஸ் பட் ஆப்ஷன் செல்லர் ஹேஸ் த ஆப்ளிகேஷன் டு செல் த ஆப்ஷன்ஸ்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ஷன்ஸ்னு நீங்கள் வந்து கூகுளில் போய் ஒரு டெஃபினிஷன் அடித்து காட்டினீங்க அப்படின்னா அவன் இதை தான் சொல்லுவான். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது அது எவ்வளவுக்கு போனாலும் சரி, இப்போ 6 மாதம் கழித்து ஹைவே ப்ராஜெக்ட் வருது, ஓகேங்களா? அப்போது அதோட மதிப்பு 10 லட்சம் 20 லட்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனாலும் அஜய் 5 லட்சம் தான் கொடுப்பார். அதுதான் வந்து ரைட்ஸ். ஸோ அந்த 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 லேண்டுடைய உரிமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜய்க்கு போயிடுது. என்னானாலும் சரி 6 மாதம் கழித்து அவர் வந்து அதை வாங்கிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் அதை வாங்கிக்கலாம். அதுதான் ரைட்ஸ் டு பை த லேண்ட், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி சப்போஸ் பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், எப்போ வேணால் அவர் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த 1 லட்ச ரூபா திருப்பி வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்போவுமே இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற வந்து ஒரு இதில் தான் வந்து அவர் பெட் பண்ணுறாரு. நல்லா பாருங்கள், இவர் பெட் பண்ணுறாரு. அண்ட் இதோடைய மேக்ஸ் லாஸ் அப்படிங்கிறது அவர் கொடுத்த அட்வான்ஸ் தொகை தான். 1 லட்ச ரூபா சப்போஸ் போச்சுன்னா 1 லட்ச ரூபா தான் போகும் அவருக்கு. இதுவே வேணுவோட சினாரியோவை பாருங்களேன், ஒரு ஆப்ஷன் செல்லரோட சினாரியோவை பாருங்களேன். இவர் என்ன பண்ணுறாரு, 6 மாதம் கழித்து நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே 1 லட்ச ரூபா ப்ரீமியமாக வாங்கிக்கிறாரு, ஒரு அட்வான்ஸாக வாங்கிக்கிறாரு. அப்போது ரிசீவ்ஸ் த ப்ரீமியம். அப்போது ஒரு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவர் பை த ப்ரீமியம், பட் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவர் ரிசீவ்ஸ் த ப்ரீமியம், லைக் அட்வான்ஸ் வாங்கிக்கிற மாதிரி. அண்ட் ஹி ஹேஸ் த ஆப்ளிகேஷன் டு செல் த லேண்ட் வாட் எவர் த ப்ரைஸ் இட் இஸ். 6 மாதம் கழித்து அது 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் போனாலும் வெறும் 5 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வேணுக்கு அவர் கொடுத்து தான் ஆகணும். அப்போது ஆப்வியஸாக அவர் லாஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் லாஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? ஆனால் அதுக்கு வந்து அவருக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டுங்கிறது 6 மாதத்துக்கு முன்னாடியே 1 லட்ச ரூபா கிடைக்குது, ஓகேங்களா? அண்ட் ஏன் இவருக்கு ஆப்ளிகேஷன் இருக்குன்னா, இந்த டீலை அவர் ஹானர் பண்ணி தான் ஆகணும். அஜய்க்கு அப்படி கிடையாது. அவர் 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அவர் வேணும்னா இருப்பார், இல்லைன்னா நகர்ந்து போய்கிட்டே இருப்பார். ஆனால்
வேணும் அப்படிங்கிறவர் 6 மாதம் கழித்து அஜய் கூட போட்ட டீலை ஹானர் பண்ணித்தான் ஆகணும், அவரால் பேக் அவுட் அடிக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இஃப் இப்போ வந்து சப்போஸ் இந்த ஹைவே ப்ராஜெக்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணம், இப்போ பரந்தூர் பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, விமான நிலையம் வருது வரலன்றாங்க, இதை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பரந்தூரை சுற்றி இருக்கிற ஏகப்பட்ட இடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் ரியல் எஸ்டேட் அதிபர்லாம் வாங்கி போட்டுருக்குறாங்க. சப்போஸ் இப்போ வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரைஸ்லாம் கிராஷ் ஆகி போயிடும், அவங்க வாங்கி போட்ட பணமெல்லாம் போக வேண்டியதான். அந்த சினாரியோ நீங்கள் அப்படியே பொருத்தி பார்த்துக்குங்க. அண்டு சப்போஸ் அந்த மாதிரி வந்து அந்த ப்ரைஸ் 5 லட்ச ரூபாய்க்கு போகலைன்னா, இந்த 1 லட்ச ரூபா வந்து அஜய் கிட்ட வாங்கினால அட்வான்ஸு, அது ஸ்வாகா தான், அது வந்து வேணுக்கு ப்ராஃபிட்டாக போய் முடிஞ்சிடும். அண்ட் அப்படி இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 66% வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குதுங்க. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை வாங்குறீங்க, அது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் வாங்குவீங்க, சும்மா போய் 100 ரூபா 150 ரூபா வாங்க மாட்டீங்க இல்லைங்களா. 24,500 24,600ங்கிற மாதிரி ஓடிஎம் ஆப்ஷனோ ஐடிஎம் ஆப்ஷனோ ஒரு கால் ஆப்ஷனை வாங்குவீங்க. அதுக்கு ஒரு ப்ரீமியமை நீங்கள் பே பண்ணுவீங்க. யாருக்கு பே பண்ணுவீங்க? ஒரு செல்லருக்கு பே பண்ணுவீங்க. நீங்கள் அதை பை பண்ணும்போது அந்த செல்லர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வீக்லி எக்ஸ்பைரியில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமுக்குள்ளே ப்ரைஸ் இங்கே வராது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து நினைக்கிறார். ஸோ நீங்கள் அங்கே போகும்னு நினைக்கிறீங்க, செல்லர் வந்து அங்கே போகாதுன்னு நினைக்கிறார், அதுக்கு நீங்கள் அட்வான்ஸை பே பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு போச்சுன்னா நீங்கள் பே பண்ண அட்வான்ஸ் தான் உங்களுக்கு போகும். ஆனால் ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே எப்படி கணக்காகும் அப்படின்னா, உங்கள் ப்ரீமியம் வந்து நீங்கள் சப்போஸ் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 110 120 130 140 எவ்வளோ வேணால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மொத்தமும் வேணும் தலையில் தான் போய் விழுகும், ஒரு செல்லர் தலையில் தான் போய் விழுகும், அவங்க அந்த லாஸை பியர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு செல்லர் எப்போ லாஸ் பண்ணுவார்னா, ஒரு பையர் ப்ராஃபிட் பண்ணும்போது அவருக்கு லாஸ் வரும். ஆனால் இதில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது செல்லருக்கு சாதகமாக தான் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறதுங்க பாருங்கள். சப்போஸ் ப்ரைஸ் ரைசஸ் இப்போது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அங்கே பரந்தூரில் விமான நிலையம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, ஸோ ஹைவே ப்ராஜெக்ட் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு வந்து 10 லட்சம் போகலாம். இப்போ இங்கே உதாரணத்துக்கு 10 லட்சத்துக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அட்வான்ஸாக கொடுத்ததே 1 லட்சம், அவர் எவ்வளோக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னார், 6 மாதம் கழிச்சு 5 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ 5 + 1 = 6 லட்ச ரூபா அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அப்போ அவர் லேண்டு வந்து இப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, 10 லட்சத்துக்கு போயிடுச்சு இல்லைங்களா, அவர் 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட். 6 லட்சத்தை போட்டு 4 லட்சம் ப்ராஃபிட், கிட்டத்தட்ட உங்களுக்கு மோர் தென் 60-70% ப்ராஃபிட் வந்துடுது இல்லைங்களா. இந்த மாதிரி என்றைக்குமே ஆப்ஷன் பையர் ஜெயிக்கும் போது வெறித்தனமாக ஜெயிச்சிருவாங்க. ஜாக்பாட் எப்பவுமே ஜாக்பாட் அடிக்கிறது ஆப்ஷன் பையர்ஸுக்கு தான். ஏன்னா இந்த 0 to ஹீரோலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, 10 ரூபா ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு போகும். அப்போ ஆப்ஷன் பையர் தான் அங்கே வெறித்தனமாக ப்ராஃபிட் பண்ணுறது, ஆப்ஷன் செல்லர் வெறித்தனமாக லாஸ் பண்ணுறது. ஆனால் எல்லா நாளும் இந்த மாதிரி நடக்காது இல்லைங்களா. இப்போ சப்போஸ் வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகுது, இப்போது எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ப்ராஜெக்ட் வரல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சத்துக்கு வந்து இறங்கிடுது. ஆனாலும் டீல் போட்டுக்கிட்டாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா, 5 லட்சத்துக்கு அவர் போய் அதை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காரு 1 லட்சம், 5 லட்சத்துக்கு போகன்றாரு. போகலன்னா என்ன அவருக்கு லாஸு, 1 லட்சம் தான் லாஸு. அட்வான்ஸ் நான் கொடுத்தேன்ப்பா, எனக்கு அந்த நாளாக இப்போதைக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும், 1 லட்ச ரூபா தான் வரும். சப்போஸ் அவர் நினச்ச மாதிரி 5 லட்சத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது மார்க்கெட் வேல்யூ 5 லட்சம் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த 5 லட்சத்துக்கு மேலே போனால் தான் நான் வந்து அதை பை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். 5 லட்சத்துக்கு மேலே போகலாது. அதனால் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இப்போவும் அவருக்கு வந்து ப்ரீமியம் லாஸ் ஆகிடும். 1 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா அவர் லாஸ் பண்ணிடுவார். ஸோ ஒரு ஆப்ஷன் பையருக்கு எக்ஸ்பைரி டே பேசிஸில் அவங்க செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக்கை காட்டிலும் மேலே பறந்து போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. அது கீழே விழுந்துட்டாலும் லாஸு தான், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் போனாலும் லாஸு தான். அப்போது 3 out of 2 சினாரியோஸில் ஒரு ஆப்ஷன் பையர் லாஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் தோக்கிற எல்லா டைமும் ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ அப்போ 3 out of 2 அப்படின்னா இன்ஹரண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு 66% வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஆனால் ஒரு ஆப்ஷன் பையருக்கு 33% தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அவர் நினச்சதை காட்டிலும் மேலே போனால் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற டைரக்ஷனில் ட்ரெண்டிங் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். மார்க்கெட் இருக்கே, ப்ரைஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கே அப்படின்னு உள்ளே போந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 66% அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மாவே மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் வராது. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அக்குமுலேஷன் நடக்கணும், மேனிப்புலேஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்.
டெய்லியும் மார்க்கெட்டில் பெரிய ட்ரெண்டிங்கும் வருமா? வராது. இன்றைக்கி மார்க்கெட் ஒஸ்ட்டாக இருக்குங்க, இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குங்க, அதனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரலைங்க, இல்லை எடுத்து லாஸ் ஆகி போச்சு, நீங்கள் புலம்புறதுல அர்த்தமே இல்லை. மார்க்கெட்டோட நேச்சரே அதுதான். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 100 பாயிண்ட் மூவ் வந்து பார்த்திங்க அப்போ நிஃப்டி நான் எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு, 5 நாள் ட்ரேடிங் நடக்குது இல்லை, அதில் ஒரு 100 பாயிண்ட் சைட் மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மீதி இருக்க எல்லா டைமுமே அது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டு, அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டு. அப்படி ஆப்ஷன் பையராக இருந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ட்ரி எடுக்கணுமே ஒழிய, மார்க்கெட் வந்து காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு, நான் போய் அடிச்சு தூக்கிடுவேன் நவுத்திடுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் பையர்னால் பொறுமை ரொம்ப முக்கியம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் சும்மா இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பெட் பண்ணுறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துருதுன்னா உடனே அடுத்து எங்கே இருக்குன்னா எங்கேயும் இருக்காது. திருப்பி அந்த ஒரு பெரிய மூவ் வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு டைம் ஆகும். சும்மா நினச்ச நேரத்துக்குலாம் மார்க்கெட் போயிட்டு இருக்காது. அப்போது பொறுமை முக்கியம், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம். இதெல்லாமே ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். சும்மா எல்லாருமே சொல்கிறாங்க நான் 1 லட்சம் போட்டு 2 லட்சம் எடுக்கிறேன் 3 லட்சம் எடுக்கிறேன்னா போனீங்க அப்படின்னா உங்களால் அதை பண்ண முடியாது. அதுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸும் அவ்வளோ பேஷன்ஸும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் ஒருத்தங்க போட்டால் தான் அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே வர்றேன், நாளைக்கு நான் வந்து ஆப்ஷன் பையராக ப்ராஃபிட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா ஹைலி அது இம்பாசிபிளான ஒரு ஸ்டாக்குங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த கொடுக்குற டைமில் பெருசாக லாஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கேபிட்டல் தொடச்சிட்டிங்கன்னா நம்பிக்கை போயிடும், கான்ஃபிடன்ஸ் போயிடும், அண்டு நீங்களே நினச்சாலும் திருப்பி உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோனுக்கு வர முடியாது. ஏன்னா உங்கள் கையில் காசே இருக்காது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பேரிசன் போட்டுடலாம். ஸோ ஒரு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக அப்ரண்ட்டாக வந்து கொடுத்துருவாரு. அண்ட் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த அவர் சொல்கிற எக்ஸ்பைரி தாண்டி ப்ரைஸ் எங்கே போனாலுமே அதை வாங்கிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதாவது 20 லட்சம் போனாலும் 30 லட்சம் போனாலும் எவ்வளோ அதிகமாக போனாலும் அதை அவர் வந்து வாங்கிட்டே தான் அதை வாங்கிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பாருங்கள், இவர் பேஸ் த ப்ரீமியம்னா ஒரு ஆப்ஷன் செல்லர் ரிசீவ்ஸ் த ப்ரீமியம் அண்டு ஆப்ளிகேஷன் இருக்குது. அவர் வந்து ஒரு 20 லட்சத்துக்கு போனால் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ ப்ரைஸுக்கு போனாலும் ஒரு ஆப்ஷன் செல்லர் கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் ஒரு ஆப்ஷன் பையருக்கு லிமிட்டட் லாஸ் வரும், அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும். ஆனால் ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு லிமிட்டட் ப்ராஃபிட் தான் வரும், பட் அன்லிமிட்டட் லாஸ் வரும். அதற்கு காரணம் இவங்க போட்டுக்கிற அந்த அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் தான், புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அண்ட் லிமிட்டட் டவுன் சைட் போனால் அந்த அட்வான்ஸ் மட்டும் தான் போகும், நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் மட்டும் தான் போகும். 100 ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்குறீங்களா அது மட்டும் தான் போகும். ஆனால் செல்லருக்கு அன்லிமிட்டட் வந்து போயிட்டுருக்கும், டவுன் சைட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். அதே தான் லிமிட்டட் அன்லிமிட்டட் அப்சைட். ஒரு ஆப்ஷன் பையருக்கு எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் கிடைக்கலாம், பட் ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும், லாஸ் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 33% வின் ப்ராபபிலிட்டி தான் ஆப்ஷன் பையருக்கு இருக்குது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் கிடைக்கும் போது பெருசாக கிடைக்கும். ஆனால் ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். எப்போ வேணாலுமே ஒரு ஆப்ஷன் செல்லராக ஆப்ஷனை செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ட்ரெண்டிங் மார்க்கெட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியும், சைட்வேஸ் மார்க்கெட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி நேச்சுரலாக அதிகமாக இருக்குது. அப்போது மோர் டைம் ஒரு ஆப்ஷன் செல்லர் தான் மார்க்கெட்டை ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஆப்ஷன் பையர் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுற ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓவர் ட்ரேட் பண்ண முடியல, ஓவர் ட்ரேடாக இங்கே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் கம்மி பண்ணாலும் இது எல்லாமே சரியாக போயிடும். ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, எப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணணும், எப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணணும், எப்போ கால் ஆப்ஷனை செல் பண்ணணும், எப்போ புட் ஆப்ஷனை செல் பண்ணணும், இப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி.